கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற இயேசுவை அறிகிற அறிவு என்கிற தலைப்பில் இந்த நாளின் செய்தி கடைசி நாளின் செய்தி அல்ல. இயேசுவை அறிகிற அறிவு. அந்த அறிவில் என்ன பண்ணணுமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. வளர்ந்தா மட்டும் போதுமா? கொலோசியர் 1:10 எடுத்து வாசிங்க கொஞ்சம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் ஏற்கனவே வளர ஆரம்பிச்ச நீங்க வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவருக்கு பிரியமாய் அவருக்கு பாத்திரமாய் நம்மை நடக்க செய்கிறது. ஆகையினால அந்த அறிவில் என்ன பண்ணணும்? வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும். ஒரு பெருக்கம் உருவாக வேண்டும். நான் சிறுகவும் இயேசு என்னில பெருகவும் வேண்டும். அவர் என்னில வளர்ந்து பெருகும் வரையிலும், அல்லேலூயா, அவருடைய சாயலுக்கொப்பான சாயலிலே நாம் பூரண வளர்ச்சி அவரை போல அடையும் வரையிலோ, பரலோக வாழ்க்கைக்கு அந்த வளர்ச்சி என்னை ஆயத்தப்படுத்தும் வரையிலோ நாம் வளர்ந்து விருத்தி அடைந்து அவைகளிலே பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து விருத்தி அடைந்து பெருகும்போது அந்த அறிவு எனக்குள்ளாய் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி 4 காரியங்களை நம்ம தியானிச்சோம். அல்லேலூயா. 1 கிருபையின் பெருக்கம், 2 சமாதானத்தின் நிறைவு, 3 ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய நிறைவு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 4ஆவதாக கடந்த வாரம் நம்ம தியானிச்சோம், இயேசுவை போல பூரண புருஷனாக்கும். அல்லேலூயா. அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலில் பூரண வளர்ச்சி உடையவனாய் வளர்ச்சி உடையவளாய் இயேசுவை அறிகிற அறிவு என்னை மாற்றுகிறது. இன்னைக்கு 5வது ஒரு காரியத்தை ரத்தின சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. மிகவும் சுருக்கமாகவே உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை, வரப்போகிற வாழ்க்கை, இயேசுவை அறிவதற்கு முன் வாழ்ந்த கேடான காரியங்களின்படி பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து விருத்தி அடைந்து பெருகும்போது 5ஆவதாக அந்த அறிவு எனக்குள்ளாய் கொண்டு வருகிற அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, உலகத்தின் அசுத்தங்களுக்கு அந்த அறிவு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்கிறது. அந்த உலகத்தின் அசுத்தங்கள் என்னை தொடாதபடிக்கு என்னுடைய பரிசுத்தத்தை நான் தெய்வ பயத்துடனே காத்து கொள்வதற்கு அது எனக்குள்ளாயிருந்து என்னை போதித்து நடத்துகிற அறிவாயிருக்கிறது. என்னை உணர்வும் ஞானமும் உள்ளவனாய் மாற்றுகிற, உள்ளவளாய் மாற்றுகிற அறிவாயிருக்கிறது. அந்த அறிவு நன்மையும் தீமையும் எனக்கு அது வேறு பிரித்து அடையாளம் காட்டுகிறது. இது உன்னை தீட்டுப்படுத்தி உன்னை மரணத்திற்கு பங்குள்ளவனாய் பங்குள்ளவளாய் மாற்றும் என்றும்,
இது உன்னுடைய பரிசுத்தத்தை காக்க செய்கிற தெய்வ பயத்தை உனக்குள்ளாய் உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் உன்னை பங்காளியாய் மாற்றும் என்கிற அறிவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவின் மேன்மை எனக்குள்ளாய் ஆசீர்வாதமாய் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இயேசு எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருக ஆரம்பித்திருக்கிறாரோ அவருடைய வளர்ச்சி, அவருடையதான சாயலுக்கொப்பான வளர்ச்சி எந்த அளவிற்கு எனக்குள்ளாய் அந்த வளர்ச்சி விருத்தி அடைந்து மாறி இருக்கிறதோ அந்த அளவிற்கு கவனிங்க, புல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நான் மனப்பூர்வமாய் விட்டு விலகி என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அசுசிப்படாதபடிக்கு குற்றமற்றதாக என்னுடைய மீட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய சாயலிலே பூரணமடைந்தவளாய் நான் நிற்பதற்கு என்னை தகுதி உள்ளதாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நான் கூட்டத்துக்கு வாரேங்கிறதெல்லாம் முக்கியம். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் என்பதல்ல முக்கியம். நான் பிறந்ததிலிருந்தே ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளையா இருக்கிறேங்கிறதல்ல முக்கியம். அல்லது நான் பிறந்து சில காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன் என்பதல்ல முக்கியம். ஏற்றுக்கொண்டதான உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து எந்த அளவிற்கு வளர்ந்து பெருகி இருக்கிறார், அவரை அறிகிற அறிவிலே எந்த அளவிற்கு நீங்கள் வளர்ந்து விருத்தி அடைந்திருக்கிறீர்கள், அந்த அறிவு உலகத்தின் அசுத்தத்திற்கு உங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறதோ அல்லது அசுத்தமானவைகளையும் தீட்டுப்படுத்துகிற காரியங்களையும் உணர்வில்லாமல் துணிந்து செய்கிறவர்களாயிருக்கிறீர்களோ, நமக்குள்ளாய் ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிப்பார் என்கிறதான ஒரு நிர்விசாரமான ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ, ஆகையினாலே எதையும் அனுபவிப்பதற்கும் எதையும் செய்வதற்கும் பயம் இல்லாதவர்களாய் துணிந்து செய்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாசிக்க கேட்ட அந்த வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிச்சு அதனுடைய இரண்டாவது பகுதியை சொல்றேன். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஆமென். அப்ப அந்த அறிவு உலகத்தின் அசுத்தத்திற்கு என்னை விலக்கி பாதுகாத்து என்னை பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக அலங்கரித்து நிலை நிறுத்துகிறது. அல்லேலூயா. அப்படி அந்த அசுத்தத்தை அடையாளம் கண்டுகொண்டு அந்த அசுத்தம் என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு விலக்கி அவரை அறிகிற அறிவு என்னை காத்துக்கொள்வதற்கு போதுமானதாயிருந்து அந்த அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு நான் விலக்கி பாதுகாக்கப்பட்டிருப்பேனே. ஆனால் வேதம் இன்னொரு காரியத்தை எனக்கு அந்த வசனத்தில் சொல்கிறது. மறுபடியும் அறிகிற அறிவை அடைந்த பின்பு, அல்லேலூயா, தீட்டில்லாதவர்களாக அசுத்தம் தொடாதவர்களாக உங்களை காத்துக் கொள்வதற்குரிய கிறிஸ்துவின் வளர்ச்சி உங்களுக்குள்ளாய் வந்த பின்பு மறுபடியும் அந்த உலகத்தின் அசுத்தங்களிலே நீங்கள் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால், அல்லேலூயா, எந்த பாவத்தை பாவம் என்று உணர்ந்து எந்த ஒரு காரியம் என்னை தீட்டுப்படுத்துகிறது என்று உணர்ந்து உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இவைகளெல்லாம் தேவனாலே எனக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கெல்லாம் நான் என்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய பரிசுத்தத்தை பயத்துடனே காத்து கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சாயலிலே நான் பூரணம் அடைய வேண்டும் என்கிறதான தரிசனத்தை இழந்து, அந்த வாஞ்சையை இழந்து, அந்த நேராய் ஓடின பாதையை விட்டு விலகி மறுபடியும் கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளோடு கூட இணைந்து எந்த அசுத்தத்தை விட்டு நான் விலகி வந்தேனோ அதே அசுத்தத்திற்கு என்னை உட்படுத்தி என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம்
குற்றமற்றதாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டியது என்பதை மறந்து என்னை அசுசிப்படுத்தி தீட்டுப்படுத்தி வாழுகிறேனோ அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலோ கேடுள்ளதாயிருக்கும். அப்ப இந்த வசனம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? இயேசு பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அவருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் இருக்கும்படி அல்லது பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவை, இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே சாயலிலே நான் மாற வேண்டும் என்கிற அறிவை, ஆமென், அந்த அறிவு எனக்குள்ளாய் கொடுத்திருக்கிறது. இப்ப அந்த அறிவை அடைந்த நான் என்ன பண்ணிடக்கூடாது? அந்த பரிசுத்தத்தை இழப்பதற்கு ஏதுவாக மறுபடியும் என்னுடைய சிந்தையினாலோ என்னுடைய வாயின் வார்த்தையினாலோ இருதயத்தின் நினைவுகளினாலோ செய்கைகளினாலோ என்னுடைய நடக்கையினாலோ உலக காரியங்களினாலே என்னை தீட்டுப்படுத்துகிறதான வேளையில், மறுபடியும் அசுசிக்குள்ளா என்னை விட்டு கொடுக்கிறதான வேளையில், தேவன் விலக்கி வைத்த காரியங்களை மறுபடியும் துணிந்து பார்க்கவும் அனுபவிக்கவும் அதை குறித்து பேசவும் கேட்கவும் என்னுடைய இருதயத்தையும் சிந்தையையும் நான் விட்டு கொடுத்து அந்த வழிகளில் நான் மறுபடியும் நடக்க துணிக்கிறதான வேளையில் என்னுடைய பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து போகிறேன். கிறிஸ்து மகிமைப்பட வேண்டியவர் என்னிலிருந்து துக்கத்தோடு கூட விலகி நிற்கிறார். என்னுடைய முன்னிலைமையிலோ பின்னிலைமை கேடுள்ளதாய் மாறுகிறது. என்னுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதாய் மாறுகிறது. அப்ப எதுவரை நம்ம தேறி இருக்கிறோமோ அது முதற்கொண்டு நேராய் நடக்க வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எனக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு சென்று சேர வேண்டிய இடத்துல சென்று சேரும் வரையிலும், அல்லேலூயா, நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன் பரிசுத்தமாக்கப்பட்டவள், இனி ஒரு முறை என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அசுசிப்படுத்தக்கூடாது என்பதை மறந்து நான் அவைகளுக்கு உட்பட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை பார்க்கலும் வரப்போகிற காலங்கள் கேடுள்ளதாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் பாவம் என்று உணர்த்தப்பட்டு எதை விட்டு விலகினீர்களோ அவைகள் விலக்கப்பட்டவைகளாகவே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எவைகளை வேண்டாம் என்று சொல்லி உங்களை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் என்று சொல்லி எந்த ஐக்கியத்தை விட்டு விலகினீர்களோ அவைகள் விலகினவைகளாகவே இருக்கட்டும். எந்த காரியத்தை வேண்டாம் என்று விட்டுவிட்டீர்களோ உணர்த்தப்பட்டீர்களோ பாவம் என்று சொல்லி அவைகளை இனி ஒருபோதும் தொடாதபடி, பார்க்காதபடி, சிந்திக்காதபடி, செய்யாதபடி, கேட்காதபடி உங்களை எல்லா விதங்களிலும் காத்துக்கொள்ள வேண்டும். இல்லை வருங்காலம் எதுவாய் மாறீரோ கேடுள்ளதாய் மாறிடும். உங்களை நீங்களே கேட்பீங்க, நான் ஆண்டவரை தானே தேடுறேன், தேடி என்ன பிரயோஜனம்? உங்களை பார்க்கிற மற்றவர்கள் கேட்பார்கள், இங்க எல்லாம் தேவன் இல்லை என்று சொல்லி போனியே, இப்ப உனக்கு நிலைமை என்னாச்சு? அங்க போனதுனாலதான் இது நடக்குது என்று. ஆனால் உன்னுடைய மனசாட்சி உண்மையாய் உனக்கு விரோதமாய் அது செத்து போகாமல், அது இருட்டடிப்பு செய்யாமல் உயிரோடு கூட இருக்குமே, ஆனால் அது உனக்கு உணர்த்தும் நீ தேவனை விட்டு விலகினாய், அவர் உன்னை விட்டு விலகினார். நீ தேவனை விட்டு விட்டாய், தேவன் உன்னை விட்டு விட்டார் என்கிற அந்த உணர்வு உனக்குள்ளாய் வரும். தேவ பிள்ளையே, மறுபடியும் உலகத்தின் அசுத்தம் எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் பங்காய் மாறுகிறதோ அப்பொழுதே அதிபரிசுத்தராயிருக்கிற என் ஆண்டவர் விலக ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. 21வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இப்ப அப்படிப்பட்டவர்கள் யாரு?
அறிகிற அறிவை அடைந்து உலகத்தின் அசுத்தத்திற்கு விலகினவர்கள், மறுபடியும் அவைகளிலே சிக்குண்டவர்கள், தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து போனவர்கள், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, ஆமென், தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். வரப்போகிற கேடுகளை முன்னறிந்து அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அதனாலதான் பவுல் சொல்றான், எதுவரை அறிந்து தேறி இருக்கிறோமோ அது முதற்கொண்டு ஒழுங்காய் நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உனக்கு நீயே ஒரு தீர்ப்பு வச்சிடக்கூடாது. நீதிமான் 7-70 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எல்லாரும் என்னென்னமோ செய்யறான். நான் ஒரு சிகரெட் பிடிக்கிறத கர்த்தர் மன்னிக்க மாட்டாரா? எல்லாவனையும் என்னென்னமோ செய்யறான். நான் ஒரு பக்கடிக்கிறத கர்த்தர் மன்னிக்க மாட்டாரா? எல்லாரும் என்னென்னமோ செய்யறாங்க. நான் ஒரு பொய் சொல்றத ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லோரும் என்னென்னமோ செய்யறான். நான் திருடுகிறதை கர்த்தர் மன்னிக்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீங்கள் விதண்டாவாதம் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. என்ன, நான் எல்லாத்திலையும் சரி, எனக்கு வாய் நீளம் கொஞ்சம், ஆகையினால கோபம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் மிஞ்சி கெட்ட வார்த்தை பேசிடுவேன். நான் என்ன பேசுறேன்னு எனக்கும் தெரியாது. அல்லது மற்றவர்களை துக்கப்படுத்துகிற, அவர்களுடைய இருதயத்திற்கு நோவு உண்டாக்குகிற, பரிசுத்தவான்களுக்கு வேதனைகளையும் ஓயாத கண்ணீரையும் கொடுக்கிறதான வார்த்தைகளை நான் பேசிடுவேன். யாரும் செய்யாததையா நான் செய்கிறேன்? கர்த்தர் மன்னிப்பார் என்கிற துணிகரம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அந்த வரப்போகிற கேடை நினைத்து பரிசுத்த கற்பனையை அறியாமல் இருந்தால் அது நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீங்க அறிந்து கொண்ட பின்பு அதை விட்டு யாருக்காகவும் எதற்காகவும் விலகி போகிற அனுபவம் இருக்கக்கூடாது. மற்றவர்கள் கேட்கலாம், ஏன் நாங்க எல்லாம் இல்லையா? நாங்களும் அப்படித்தானே இருக்கிறோம். பைபிளை தூக்கிக்கிட்டு கூட்டத்துக்கு தானே போறோம். உங்ககிட்ட இப்படி சொல்லுகிறவர்கள் கூட இருக்கலாம். நாங்களும் பெந்தேகோஸ்து சபைக்கு தான் போறோம், எங்களுக்கும் பாஸ்டர் வசனத்தை தான் பிரசங்கிக்கிறாரு. நாங்க எல்லாம் அப்படி இல்லை. எங்க பாஸ்டர் எதை வேணும்னாலும் செய்துகிட்டு எனக்கு தசம பாகம் காணிக்கையை மட்டும் கொடு, கர்த்தர் மன்னிப்பார், நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன் எங்க பாஸ்டர் சொல்றாரு. ஏன் உங்க பாஸ்டர் இப்படி பேசுறாரு? எதுக்காக பேசுறாரு? நம்மவே நொந்து நூடுல்ஸ் ஆகி போகும். அவர் கொஞ்சம் கூட நம்மை நோவடித்து விடுகிறாரா? என் வேதம் சொல்கிறது, சீழ் பிதுக்காமல் கட்டப்படுகிற எந்த காயங்களும் இயேசுவின் நாமத்திலே அதை குணமடைய போவதில்லை. அது அவயங்களை இழக்க செய்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சபையில பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து ஏன் கண்டித்து உணர்த்தி பேசுகிறார்னா, தேவனுடைய வார்த்தையை உனக்காக ஏன் அனுப்புகிறார் என்றால், நீ உன்னுடைய மதிகேட்டை விட்டு திரும்ப வேண்டும். தேவன் விரும்பாத அசுத்தங்களை விட்டு திரும்ப வேண்டும். பொய்யின் மார்க்கத்தை விட்டு திரும்ப வேண்டும். அருவருப்பான சுபாவங்களை விட்டு திரும்ப வேண்டும். துணிகரம் கொண்டு நீ பொய் சொல்லுகிறவனாய், பொய் சொல்லுகிறவளாய், நான் செய்வதெல்லாம் சரிதான், 70 தரம் விழுந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி துணிகரம் கொள்வாயானால், ஒரு நாளிலே நீ தூக்கி எடுப்பாய் என்று நினைக்கிற தேவன் உன்னை கைவிட்டு விடுவார். நீங்க என்னைக்குமே இதை நினைக்க கூடாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நான் என்ன செய்தாலும் கைவிட மாட்டாருன்னு நினைக்க கூடாது. இல்லை, நீ தகுதி இழக்கும் போது கர்த்தர் கடிந்து பார்ப்பார், எச்சரித்து பார்ப்பார், சில தண்டனைகளை தந்து பார்ப்பார். நீ உணர்ந்து சீர்படாத போது தேவன் கைவிட்டு விடுவார். இந்த உலகத்தில் யார் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அணைத்துக் கொள்வார். ஆமே, ஆமேன் சொல்லுங்களே. தாயும் தந்தையும் என்னை
கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆனா தொடர்ந்து நீங்கள் தகுதி இழக்கிறதான வேளையில நீங்க தூக்கி எடுப்பாருன்னு நினைச்சு இன்னும் ஆழமான காரியங்களுக்குள்ளால துணிங்கரம் கொண்டு செய்வீங்க. கர்த்தர் முழுவதும் உங்களை கைவிட்டு விடுவார். அவர் தூக்கி எடுக்கிறவராய் அல்ல. நீங்க என்னைக்கும் கர்த்தரை யாரா பார்க்க கூடாது? நல்ல சமாரியனாய் பார்க்க கூடாது. அல்லேலூயா. அவர் உன்னை சேர்த்த சத்திரத்துல அவர் திரும்ப வந்து உன்னை அழைத்து செல்லும் வரையிலும் சத்திரக்காரன் சொல்லுகிறதை கேட்டு உன்னை சேர்த்து விட்டு சென்ற நல்ல சமாரியன் உனக்கு சொன்ன ஆலோசனையின்படி வலது பக்கம் இடது பக்கம் சாயாம நேரான வழியில நடந்தாதான் அவர் வந்து திரும்ப உன்னை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வார். ஏன்னா உனக்கு சத்திரத்திற்கான முழு கிரைய தொகையும் செலுத்தினது யாரு? ஆண்டவர் இயேசு, நல்ல சமாரியன். அல்லேலூயா. உன்னுடைய காயங்களை கட்டினது யாரு? என் ஆண்டவராகிய இயேசு. உனக்கு திராட்சரசமும் பாலும் வார்த்தது யாரு? நல்ல சமாரியனாகிய என்னுடைய இயேசு. அவருடைய சொல்ல விட்டுவிட்டு நீ விரும்புகிற மனசும் மாமிசமும் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்த கற்பனையை அறிந்த பின்பதை அவமாக்குவாயானால் மறுபடியும் மறுபடியும் சொல்ற கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்ந்திருக்கிறேன்னு சொல்ற நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை என்ன பண்ணும்? அதிக கேடுள்ளதா இருக்கும். அதை நீ அறியாமல் இருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுது. அறிந்த பின் செய்வதுதான் மீறுதல். அறியாமையின் காலங்களில் தேவன் என்ன பண்ணினார்? மௌனமாயிருந்தார். காணாதவர் போல மௌனமாயிருந்தார். ஏன்னா உனக்கு தெரியாது, அறிந்து கொள்ள வேண்டியதை நீ என்ன பண்ணல, இன்னும் அறியவில்லை. ஆனால் அறிந்து கொண்ட பின்பு எங்குமுள்ள மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். எதுக்கு தெரியுமா உன்னை அறிய வைக்கிறாரு? நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, நீ குணப்பட வேண்டும் என்பதற்காக, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்னால நிறுத்தி பாருங்க. அவரை அறிந்திருக்கிற சத்தியத்துக்கு முன்னால நீங்க நிறுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது? எல்லோரும் பிரயாணிக்கிற வழியில நீங்களும் துணிந்து பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது உங்களுக்கு முன்பாக நீங்கள் பிரயாணிப்பதற்கென்று தேவன் வைத்திருக்கிற இடுக்கமும் நெருக்கமுமான வாசலில் உங்களை வெறுத்து சத்தியத்தின்படி வாழுகிறவர்களாக, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரவுமாயிருக்கிறவர்களாக, தேவனுக்கு மகிமை உள்ள சாட்சிகளாக, உறவுகள் வெறுத்தாலும் உலகம் தூசித்தாலும் இயேசு போதும் என்று சொல்கிறதான நினைவுகளோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ? உலகத்தில் அழிஞ்சு போகிற பொன்னுக்காகவும் பொருளுக்காகவும் பணத்திற்காகவும் உலகத்தின் அசுத்தங்களுக்கு மறுபடியும் உங்களை விற்று போட்டீர்களோ? இந்த பகல் காலத்தில் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட சப்தத்தை இனி நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்காமற் போகலாம். என் வேதம் சொல்கிறது, இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக காலம். இன்றைக்கு உன்னுடைய மரணமோ இயேசுவின் வருகையோ இரண்டில் ஏதாகிலும் ஒன்று சம்பவிக்குமே. ஆனால் நீ என்ன செய்வாய்? நீ என்ன செய்வாய்? நீ எங்கிருப்பாய்? எதையாகிலும் யோசித்ததுண்டா? நித்திய வேதனை உள்ள, இல்லை நான் இன்னும் இத்தனை காலங்கள் இருப்பேன்னு சொல்றியா? என்னை எடுத்துக்கொள்வதற்கு இயேசு வந்த, ஆண்டவரே நான் இன்னும் ஆயத்தமாகல, இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை கொஞ்சம் பாக்கி இருக்கு, இதையெல்லாம் வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உம்மை அழைக்கிறேன், வந்து என்னை அழைத்து சொல்லும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட சொல்ல போறியா? இல்லை, யார் சொல்லையும் அவர் கேட்கப் போவதில்லை. உனக்கு தருணங்களையும் நேரங்களையும் மறுபடியும் தரப்போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவின் ஒரு பக்கத்து சிலுவையிலே அறையப்பட்ட கள்ளனை போல கடைசி நிமிடத்திலே மனம் திரும்ப வேண்டியவர்கள் அல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி நிமிடம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க தேவ ஜனங்களை இப்படிதான் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நிமிடத்திலே அந்த கள்ளனுடையதான ஜபத்தை கர்த்தர் கேட்டவனுக்கு பரதீசி கொடுத்தது போல
உன்னுடைய கடைசி நிமிட ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று ஒரு காரியத்தை சொல்றேன். அவன் நியாயப்பிரமாணத்து காலத்திலே வாழ்ந்தவன். அல்லேலூயா. கிருபையின் பிரமாணம் இன்னும் இந்த உலகத்துல உருவாக ஆரம்பிக்கவில்லை. ஆனா ஒன்னே ஒன்னு தெரிகிறது, தனக்கு கடைசி நிமிடம் இனி இந்த சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வரப்போவதில்லை. இனி மனம் திரும்புவதற்கு முடியாது. இனி தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு முடியாது. மன்னிப்பின் சிகரம் தன் அருகிலே சிலுவையிலே நிற்கிறதை பார்க்கிறார். மனுக்குலத்தினுடைய மொத்த பாவத்தையும் சாபத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டு இதோ ஒருவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரிலிருந்து சிந்துகிறதான இரத்தம் என்னுடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இந்த வேளையில் எனக்கு கிடைக்கப்பட்ட கடைசி நிமிடத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி என்னுடைய தவறுகளுக்காக நான் வருந்தினேனா அவர் ஒருவேளை என்னை மன்னிப்பார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளால இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு எனக்கு எத்தனையோ கடைசி வேளைகள் ஆகிவிட்டது. இனி கொடுக்க போவது கடைசி வேளை அல்ல. நீங்கள் நானும் கேட்டிருக்கிறபடி அவன் இயேசுவை அறியல, அவருடைய சத்தியத்தை அறியல. ஆமென் சொல்லுங்களே. ஆகையினாலே அவனுக்கு அந்த தருணம் கொடுக்கப்பட்டது. அவன் நியாயப்பிரமாண முறைமையின்படி தான் எங்க போனான்? பரதேசிக்கு போனான். அல்லேலூயா. ஆனால் அங்கே அவனுக்காக பலியிடப்பட்டது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவஜனமே, ஏமாத்துறவன் பல விதத்தில் உங்களை ஏமாத்துவான். ஏமாந்து போயிடாதீங்க. அப்படின்னா நீயும் கள்ளனா மாறணும். இயேசு இனி ஒரு முறை ஒரு கன்னிமரியாளுடைய வயிற்றில் வந்து குழந்தையா உற்பத்தி ஆகணும். அதுக்கு பிறகு அந்த குழந்தை பிறக்கணும். அது 30 வருடம் வாழணும். அதுக்கு பிறகு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கணும். 3.5 வருட ஊழியத்தின் முடிவில் மறுபடியும் ஒரு முறை சிலுவையிலே உன்னுடைய பாவங்களுக்காக அறையப்படணும். முடியாது. ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை அவர் மரித்ததும் உயிரோடு கூட எழுந்ததும் உண்மை. இனி போனது போல் திரும்ப வருவார் எடுத்துக்கொள்வதற்கு. கரங்களை கொட்டி இப்ப 22வது வசனம் வாசிக்கலாம். அப்படி நல்லா கவனிங்க. பரிசுத்த கற்பனையை அறிந்த பின்பு அதை அவமாக்கிவிட்டு தனக்கு முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடு உண்டாக்கும்படி அந்த பரிசுத்த கற்பனையை விட்டு விலகிறவன் யாராயிருக்கிறான்? 22வது வசனம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினதென்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. தான் கக்கினதை திங்கிற ஒரே பிராணி அது நாய். அதுவே கக்கும், அதுவே திங்கும். நீ ஏற்கனவே கக்கி போட்ட உலகத்தின் அசுத்தங்களை மறுபடியும் தீட்டு வேண்டாம் என்று விட்டு விலகினதான அருவருப்பான அசுத்தமான காரியங்களையும் மறுபடியும் நீ செய்வாயானால், அந்த பாவத்தில் மறுபடியும் நீ வேர் விடுவாயானால், அந்த பாவம் மறுபடியும் உன்னை ஜெயிக்கத்தக்கதாய் மாறுமே. ஆனால் தேவ பிள்ளையே, உன்னை குறித்து நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நாய் உன்னை குறித்து நான் சொல்லல. கழுவப்பட்ட பின்பு சுத்திகரிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் சேற்றில் புலருகிற பன்றி என்று சொல்லுது. நீ பன்னி கூட்டமா? நம்ம ஊர் ஸ்லாங்கில் சொன்னேன். இனி எல்லாரும் கேட்கணும்னா சொல்றேன், நீ நாய் கூட்டத்தை சார்ந்த ஆளா பன்றி கூட்டத்தை சேர்ந்த ஆளான்னு நீ தான் தீர்மானம் பண்ணணும். பரலோக ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், கிறிஸ்துவின் உண்மையான அன்பை ருசிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி புரியும், பிடிக்கும். மற்றவர்களுக்கு இந்த செய்தி புரிய போவதும் இல்லை, அவர்கள் விரும்ப போவதும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவர்களுடைய தேடுதல் எது கிடையாது? பரலோகம் கிடையாது. அல்லேலூயா. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. வேண்டாம் என்று விட்டு விலகின, உணர்ந்து வேண்டாம் என்று விட்டு விலகின பாவங்களை மறுபடியும் சிந்தையிலோ வார்த்தையிலோ பார்வையிலோ கிரியையிலேயோ செய்கையிலேயோ நடக்கையிலேயோ செய்து கொண்டிருக்கிறாயோ தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்து தான் வேதம் இந்த நாளிலே எச்சரிக்கிறது. அது ஒரு சின்ன பாவமாக இருக்கலாம். நீ பெரிய பாவம் செய்கிறியா சின்ன பாவம் செய்கிறியாங்கிறதுல முக்கியம். அது பாவம் பாவமே. பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரையிலான வசனங்களை வாசிப்போம். அநீதி எல்லாம் பாவம்தான்.
என்றாலும் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. அநீதி என்றால் என்ன? நீங்களும் நானும் கற்று அறிந்திருக்கிற பரிசுத்த கற்பனைக்கு, தேவனுடைய நீதியாகிய கற்பனைக்கு எதிரடையாய் நிற்கிற எல்லா காரியங்களும் அநீதிதான். உலகம் யாருக்குள்ளால இருக்கிறது? பொல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறது. உலகத்தில் என்ன இருக்கிறது? அநீதி மட்டும்தான் பார்க்க முடியுதே தவிர நீதி நியாயத்தை பார்க்க முடியல. முடியுதா? இல்ல. அநீதி எல்லாம் அப்படி என்னன்னு அவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். நீ கற்றும் அறிந்தும் இருக்கிற கற்பனைக்கு புறம்பாய் நீ செய்கிற எல்லாம், அதற்கு எதிரடையாய் நிற்கிற எல்லாமே, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேல்மையிலிருந்து உன்னை கீழே விழச் செய்கிற எல்லாமே, பரலோக ராஜ்யத்தை விட்டு உன்னை தூரப்படுத்த எத்தனிக்கிற எல்லாமே அநீதி. அந்த அநீதி எல்லாம் பாவம்தான். அந்த பாவமாய் தோன்றுகிற உன்னை அசுசிப்படுத்துகிற காரியங்களை விட்டு மனம் திரும்பணும். பாவம் என்று உணர்த்தப்பட்ட பின்பு அதுல துணிகரமா நடக்கக்கூடாது. மன்னியும் கேட்டுக்கிட்டு மறுபடியும் மன்னிப்பின் மாண்பை நீ என்ன பண்ணிடக்கூடாது? தனக்கு வரும் கிருபையை போக்கடித்தார்கள் என்று சொன்ன யோனா புஸ்தகத்தில் வாசிச்சது போல, உனக்கு கொடுத்த ரட்சிப்பு என்கிற கிருபையின் மேன்மையை போக்கடிக்கிற ஒரு வாலிபனாய், கன்னிகையாய், பிரிய சகோதரியா நீங்க இருக்கக்கூடாது. அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு அனுதினமும் பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிரயம் செலுத்தணும். பரிசுத்தம் காக்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் கிரயம் செலுத்த முடியும். நீங்கள் அசுத்தம் ஆவதற்கு வேறு எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய கண்களின் பார்வை பரிசுத்தம் இல்லாத பார்வையாயிருந்தால் உங்களுடைய முழு சரீரமும் எதுவாய் மாறுகிறது? இருளாய் மாறுகிறது. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் தாறுமாறானவைகளாயிருந்தால், அடங்காதவைகளாயிருந்தால், பொய்யானவைகளாயிருந்தால், பெருமையானவைகளாயிருந்தால், மதிகேடு நிறைந்தவைகளாயிருந்தால், நீங்கள் சண்டை பண்ணுகிறவர்களாயிருந்தால், அந்த வாயின் வார்த்தைகள் உங்களை தீட்டுப்படுத்துகிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க பெரிய பெரிய பாவம் எல்லாம் செய்ய வேண்டாம். அநீதி எல்லாம், இதெல்லாம் அநீதி, நீதிக்கு புறம்பான காரியங்கள். நான் நீதியில தேறினவர்களாயிருக்கணும். கர்த்தர் நீதி உள்ளவர். நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து நம்ம மேல உதித்திருக்கிறார். இது முதற்கொண்டு அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை எங்க நடத்துகிறார்? நீதியின் பாதையில நடத்துகிறார். சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? தேவனுடைய வசனம் உனக்குள்ளால பிரவேசிக்க முடியாதபடி உனக்குள்ளால நித்திரையை கொண்டு வந்தது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து என்ன பண்ணுனா? விதைகளின் நடுவே களைகளை விதைத்தான். இப்ப களை ஓங்கி வளருதா, பயிர் ஓங்கி வளருதான்னு பார்த்தா, நல்ல பயிர்களை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு களைகள் எப்ப உனக்குள்ளால அசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா பெருக ஆரம்பிக்கிறதோ அப்பவே உன்னுடைய பரிசுத்தத்தை அடிமைப்படுத்திக்கிட்டு அது மேல வர ஆரம்பிச்சிடும். நீ நினைப்ப இன்னும் பரிசுத்தமா தான் இருக்கிறேன். அல்லேலூயா. கிடையவே கிடையாது. ஆண்டவர் கேட்டார், இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? பரிசுத்தமும் பாவமும் ஒரு இடத்துல வாசம் பண்ணுமா? வாசம் பண்ணுமன்னா சொல்லுங்க. என் வேதம் இல்லை என்று சொல்கிறது. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த வசனம் சொல்றத பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்க. நீங்க யாரால பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். கேள்வி, நீங்க தேவனால பிறந்திருக்கிறீங்கன்னா ஆவியால் பிறப்பிக்கப்பட்டவர்களே ஆனால், மாமிசத்தின் செய்கைகளை அழித்து போட்டவர்களே ஆனால், இனி பாவ பிரசனத்துக்கு உட்படாதபடி அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களே ஆனால், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். நீங்கள் தேவனால் எப்பொழுது பிறந்தீர்களோ அது முதற்கொண்டு என்ன பண்ண மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டீர்களாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப வெள்ளை துணியும் போட்டுக்கிட்டு பாவம் செய்தா, பெந்தேகோஸ்துக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டும் பாவம் செய்தா, ஏன்னா நாங்கள் வெள்ளை போடல அதனால எங்களை இல்லைன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல, நாங்கள் தப்பிட்டோன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. நீ வெள்ளைய போடு, போடாம போ, பாவம் உனக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறதோ. என் வேதம் சாட்சியிடுகிறது, நீ தேவனால் பிறக்கல. வாசிக்கலாம் தொடர்ந்து.
தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக்கொள்கிறான். எதுக்கு காத்துக்கொள்றான்? பாவத்தினால் உண்டாகிற உலகத்தின் அசுத்தத்திற்கு விலக்கி தன்னை காத்துக்கொள்கிறான். அப்படி யார் பாவத்திற்கு விலகி தன்னை காத்துக் கொள்கிறானோ அவனை பொல்லாங்கன் தொடான். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. அப்ப வசனத்தின்படி வாழுறதுல ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமடையாதபடி காக்கப்படும்படியாக சாத்தான் அவனை தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுப்பதில்லை. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவனுடைய சிந்தனைகள் ஒருபோதும் தாறுமாறாய் போவதில்லை. அவளுடைய வாயின் வார்த்தைகள் ஒருபோதும் தாறுமாறாய் போவதில்லை. அவளுடைய இருதயத்தின் நினைவுகள் ஒருபோதும் தேவனை துக்கப்படுத்துகிறவைகளாய் இருப்பதில்லை. அவனுக்குள்ள ஒருபோதும் ஒரு மனம் கெட்டு போவதில்லை. ஒருபோதும் ரட்சிப்பின் சந்தோஷம் கெட்டு போவதில்லை. ரட்சிப்பின் சமாதானம் கெட்டு போவதில்லை. இவைகளை எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளால நடப்பிக்கிற பொல்லாங்கன் அவளை தொடாதபடி அவன் தேவனாலே காக்கப்படுகிறான். அவள் தேவனாலே காக்கப்படுகிறாள். ஆண்டவருக்கு தெரியும், ஒரு மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தைய சாத்தான் தொட்டுட்டான்னா அவன் குற்றமுடையவனாய் மாறிடுவான். ஆகையினால என் பிள்ளை வசனத்தின்படி வாழுகிறான். பரிசுத்த கற்பனையை காத்து வாழ்கிறான். என் மகள் பரிசுத்த கற்பனையை காத்து வாழ்கிறாள். அவளை பொல்லாங்கன் தொடாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லி அறிந்து இரவும் பகலும் கண்ணுறங்காமல் கண்மணியை போல காக்கிற ஆண்டவர், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி உன்மேல் கரிசனை உள்ள ஒரு ஆண்டவரே ஆகும் நீ தேவனாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். கரங்களை கொட்டி. அவன் உன்னை தொட முடியாது. அவனுக்கு தொடுறதுக்கு என்ன கிடையாது? ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம்? எல்லாத்தையும் செய்துக்கிட்டு சாத்தான். அப்போ நீ வசனத்தின்படி வாழல தானே, நீயே ஒத்துக்கிறதானே. எப்படி சாத்தான் வஞ்சிச்சான்னு தெரியாது. நீ இடம் கொடுத்தேன்னு சொல்லு. சாத்தான் யாருக்கு விரோதமாய் கிரியை நடப்பித்து எதிர்த்து நிற்கிறானா? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு விரோதமாய். எவன் ஒருத்தன், எவள் ஒருத்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறானோ அவனை விட்டு, அவளை விட்டு அவன் ஓடி போவான். கரங்களை கொட்டி. அப்ப வசனத்தின்படி வாழ்றதான் கீழ்ப்படிதல். பரிசுத்த கற்பனையை விட்டு விலகாமல், பாவம் செய்யாமல் தன்னை காத்து தேவன் விதித்த பிரமாணங்களை கை கொண்டு வாழ்றது தான் என்னது? வாழ்க்கை. அவனை என்ன பண்ண மாட்டானா? பொல்லாங்கன் தொடான். 19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் யாருக்குள்ளால கிடக்கு? நீ வாழுகிற உலகம் இன்னும் யாருக்குள்ளால தான் கிடக்கு? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இயேசு சபையை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் இந்த உலகம் யாருக்குள்ளால தான் கிடக்கும்? பொல்லாங்கனுக்குள்ளால தான் கிடக்கும். அது அப்படிதான் இருக்கும். நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணினாலும் சில காரியங்கள் இங்கே மாறப்போவதில்லை. சில காரியங்களை உன்னுடைய ஜெபம் மாற்றாது. அது தேவ நியமம் அல்ல. இவைகளின் நடுவில் தான் நீ வாழணும் என்கிறது தான் தேவ நியமம். நான் போற வழியில எல்லாம் பாவம் வராம காத்துக்கிட்டோன்னு இல்லை பரிசுத்தம். நான் போற வழியில பாவம் வந்தாலும் அது என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் காத்துக்கொள்வேன் என்கிறதான விசுவாசம்தான் பரிசுத்தம். பாவம் எப்ப வேணுமானாலும் எங்க வேணுமானாலும் உனக்கு முன்னால வந்து நிற்கலாம். நான் தேவனால் பிறந்தவன் என்கிற உணர்வு, பிறந்தவள் என்கிற உணர்வு, பாவத்தை அடையாளம் கண்டு கொண்டு அந்த பாவத்தை நீ ஜெயிக்கிறவனாய், நீ ஜெயிக்கிறவளா மாறினேன்னா அதுதான் உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்கிற உணர்வு. சும்மா எல்லாத்துக்கும் போய் என் வாய் மீறாதபடி காத்துக்கொள்ளாண்டவரே. உன் வாயில முதல்ல நல்ல ஆசிட்ட விட்டு கொப்பளி. என் கண் மீறாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கண்ணில் நல்ல இரும்பு கம்பிய பழுக்க காய்ச்சி வச்சு 2 குத்து. அடுத்தவன் பொருளை கண்டாலும் அதை எடுக்காதபடி என்னுடைய கையை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அதுதான் தெரியுதில்லை, அடுத்தவன் பொருளை எடுக்க கூடாதுன்னு. உனக்குள்ளாத ஒன்ன நீ எடுத்தேன், அது இச்ச தேவன் விரும்பாததுன்னு தெரியுதில்லை. அதை எடுக்காம என் கையை காத்துக்கிடும். உன் கையை நீ தான் காக்கணும். எடுத்துக்கிட்டு சுவாத்திரம் கர்த்தர் தந்தாருன்னு சொல்லிக்கிட்டு கண்டவனுக்கு தேங்காயும் மாங்காயும்
உன்னை அதுக்கு ஆண்டவரை வச்சிருக்கிறார். அவனுக்கு தேங்காய் மாங்காய் அங்க கிடக்கட்டும். உனக்கு தந்த தேங்காயிலையும் மாங்காயிலையும் ஓலையிலையும் சந்தோஷப்படு. அடுத்தவனுக்கு சக்காங்க அழிஞ்சு போட்டும். அவன் உனக்கு உரிமை கொடுக்காம நீ தொடக்கூடாது. என்ன பண்றது, நாசமா போயிட்டு இருக்கு, நம்மளாவது தின்னுவோம். அவன்கிட்ட கேள, உனக்கு சக்கையெல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு, வந்து வெட்டறியா இல்லை நாங்க பறிச்சுக்கிடவா. கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு வாழாத. கடைக்கு திங்ஸ் வாங்க போறியா, 159 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கிக்கிட்டு நல்லா கவனிச்சுக்க, 200 ரூபா நோட்டை கொடுத்துட்ட, அல்லது 200 ரூபாயில 2 100 கொடுத்துட்ட, அல்லது 4 50 ரூபாயை கொடுத்துட்ட, இல்லது ஒரு நல்லா கவனிச்சுங்க, ஒரு 500 ரூபாயை கொடுத்துட்ட. அவன் 59 ரூபாய்க்கு ஞாபகத்தில் பாக்கி நல்லா கவனிங்க, கொடுத்ததுக்கு 100 ரூபாயை கூட உனக்கு வச்சுட்டானா, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஐஸ்வர்யவானேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் கஷ்டத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எனக்கு அடுத்தவனுக்கு கல்லாப்பட்டியை காலி பண்ண வைத்து எனக்கு கொடுத்தீர்னு உத்தமமா அறதில்ல சந்தோஷம். ஐயா நீ கொடுத்ததுல 100 ரூபாய் எனக்கு கூட இருக்குன்னு, அப்படி உன் பணம் எனக்கு வேண்டாம், எனக்கு கர்த்தர் தர்றது போதுங்கிறது உத்தமம். வாங்கிக்கிட்டு கொடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தோடனே அதை மறந்தது போல நட்டிக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ளாலே இருந்துகிட்டு இல்லைன்னு சொல்றதல்ல உத்தமம். கடன் கொடுத்தவனை பார்த்து எக்ஸ்கியூஸ் கேட்ட, ஐயா கொஞ்சம் கூட பொறுத்துக்க ஐயா, உன் கடனை கட்டுறதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், சீக்கிரமா கொடுத்துருவேன், அடிச்சாலும் வாங்கிக்க, அது உத்தமம். வாங்கும் போது போய் கிடைக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளால கிச்சனுக்குள்ளால ஸ்லாப்புக்குள்ளால போய் குனிஞ்சு கிடக்கிறது இல்லை உத்தமம். கொடுக்க வேண்டிய நிர்வாகத்தை கர்த்தர் தந்தாலும் ஆசீர்வாதத்தை தந்தாலும் அந்த வாங்குற கடனை கொடுத்த ஞாபகம் இல்லாம அதை எல்லாம் எடுத்து மறுபடியும் உள்ளால எல்லாத்தையும் போட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் செலவழிச்சுக்கிட்டு கடங்காரம் வந்துடக்கூடாதுங்கிறதல்ல உத்தமம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு. அவனுக்கு காலை ஒட்டியும் அவனுக்கு கையை ஒட்டியும் இனி அவன் வீட்டு வாசல்ல வரக்கூடாது, அவனுடைய நாவு மேல் வாயோடு ஒட்டி கொள்ளலாம் சொல்லி ஜெபம் பண்ணினேனா, நீ பேய்க்க ஆளா ஆண்டவருக்கு ஆளா? உனக்கு கொடுப்பதற்கு நிர்வாகம் தந்தார் தானே, கொடுப்பதற்கு நிர்வாகம் தந்தார் தானே, அதையும் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இன்னும் தாரும் இன்னும் தாரும். எங்க தர? நீ தேவனுடைய பிள்ளையா இல்ல பிசாசுக்கு பிள்ளையா? நீ பொல்லாங்கனுக்கு பிறந்தவனா ஆண்டவருக்கு பிறந்தவளா? நீ யாரு? எல்லாத்த குறிச்சும் கர்த்தர் கேட்பார் கணக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாவ, வாங்கும் போது தெரியுமா உங்களுக்கு, வாங்கும் போது ஒன்று பெத்தது போல சந்தோஷம் கிடைச்சிச்சு, ஆனா வாங்கினதை கொடுக்கும் போது ஒன்று செத்தது போல. வாங்காத, இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணு. உனக்கு கடனை திரும்பி கட்ட முடியலைன்னா வாங்காத, வாங்கிறதே தப்பு, வாங்காத. அப்படி வாங்கினேன்னா வார்த்தையில் உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவளாய் கொடு. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆண்டவரை கேட்டா நீ கடன் வாங்கின, ஆண்டவர் உனக்கு சொல்லி விட்டாரா இன்னார் இடத்துல போய் கடன் வாங்கன்னு? இந்த கூட்டத்தில் நான் கேட்குறேன், கையில் காசை வச்சுக்கிட்டு அதை எடுத்து செலவழிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தேவையில்லாத கடனை வருத்தினேங்கிறவங்க இல்லைங்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கடன் பட்டதுல கையில இருக்கிறத வச்சுக்கிட்டு தேவையில்லாத கடன் கிடைக்குதுன்னு கடைசியில் ஆண்டவர் பழியா உனக்கு? யார் கற்றுக் கொடுத்தது? எந்த வேதம் உனக்கு கற்றுக் கொடுத்தது? பொல்லாங்கம் தொடாம இருக்கணும்னா நீ இயேசுவுக்கு பிறந்தவனா பிறந்தவளா இருக்கணும். வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை உனக்கு வேணும். இருக்கிற கடனை தீர்த்துக்கிட்டு பிள்ளைக்கு ஆட்டி போடு, இருக்கிற கடனை தீர்த்துக்கிட்டு சீட்டு போடு, பணம் கட்டு, பேங்க்ல கொண்டு போடு. இருக்கிற கடனை தீர்க்காம இதெல்லாம் செய்யாத, ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். இன்னைக்கு உப்பும் போட்டு வெறும் கஞ்சியும் குடிக்க வச்சிருக்கிறாரா, அது போதும் ஆண்டவரை, இதை தந்ததுக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு இருந்து பாரு, நாளைக்கு நீ எதிர்பாராத ஆகாரத்தினால் உன்னை திருப்தியாக்குவார். இன்னைக்கு நீ நிறைக்கிற ஆகாரம் சாப்பிடணும்னு கடன் வாங்கினேன்னா நாளைக்கு நீ நினைக்கிற உப்பும் கஞ்சியும் கூட இல்லாமல் பண்ணிடுவார். நிறைய தேவ பிள்ளைகளுடைய லட்சணம் அது. இன்னும் ஒரு பாலிசி தாரார் உண்டு, வட்டிக்கு வாங்குவாங்க, 5 பத்தி ஆனாலும் பரவாயில்ல, வட்டிக்கு வாங்குவாங்க, வாங்கிடுவாங்க. யாரையும் வேதனைப்படுத்துவதற்கில்லை. இன்னைக்கு உலகம் நடக்கையே சொல்கிறேன்,
வாங்கிக்கிட்டு 1 மாதம் வட்டி கூட கொடுக்க மாட்டாங்க. அவன் கடைசியில் நடந்து கேட்பான், அந்த முதல்ல தந்துறியா சிஸ்டர், அந்த முதல்ல தந்துருங்க போதும், நீங்கள் வட்டி தரண்டாம். அதுக்குள்ளால நமக்குள்ளால ஒரு தீர்ப்பு எழுதியாச்சு. என்னது? உனக்கு வட்டியும் கிடையாது, முதலும் கிடையாது, சுவாலியை பார்த்துட்டு போவியா? ஏன்னா உனக்கு முதல்ல தர்ற ஆளாக இருந்தால் வட்டி அப்போவே தந்திருப்பேனே. உண்மையிலே வாழ்க்கையின் அழிந்து போன அந்த பகுதிகளில் கஷ்டப்படுறவங்க உண்டு. அவங்க கையில் வந்துச்சுன்னா, ஆண்டவரே நான் இந்த கடனை முதல்ல தீர்த்துறணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அவர்களின் நடுவில் இன்னும் எங்கே கடன் கிடக்கும், இன்னும் எங்கே கடன் கிடைக்கும், இன்னும் எங்கே யாருக்கிட்ட வாங்கலாம், தங்களுடைய சுகப்போக வாழ்க்கைக்காக கடன் மேலே கடன் வாங்கினவனுக்கெல்லாம் கொடுத்தவனுக்கெல்லாம் டாட்டா காட்டுறவங்களே இருக்கிறாங்களே. தேவ பிள்ளைகளோ நம்ம தேவ பிள்ளைகளோ, நம்ம வசனத்தின்படி வாழுகிறவர்களோ, நம்மளை ஏமாத்தினா கூட நம்ம உண்மையாக இருக்கிறோம். மற்றவர்கள் வாக்கு மாறட்டும், நம்ம வாக்கில் செய்கையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அது தேவனை அறிந்து தேவனால் பிறந்தவர்களுடைய உண்மை தன்மை. தீத்து 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி முடிச்சிடுறேன். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. ஏன் சுத்தமாயிராதான்? ஏன்? அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கிறது. அல்லேலூயா, ஆமே. ஏன் அசுத்தமாக இருக்கிறாங்க? ஏன் இன்னும் சுத்தம் ஆகலை? எந்த மட்டும் சுத்தம் அடையாமல் இருக்கிறோம்? அவர்களுடைய புத்தியும் அசுத்தமாக இருக்கு, மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கிறது. அவர்கள் நல்லா கவனிங்க, அப்படிப்பட்டவங்க யாரா? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அவங்க ஒன்றை விடையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு முந்தானையில் இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு பாக்கெட்டில் இருக்கிறாரு. நானும் ஆண்டவரும் ஒன்றுக்குள்ளால ஒன்று. நான் எங்கே நின்று கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குடலுக்கு ஓடோடி வருகிறவராக ஆண்டவர். அவ்வளவு நானும் ஆண்டவரின் டீப்பு. அந்த அளவுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவில் தான் விருத்தி அடைஞ்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. அவர்கள் தேவனை யாரு? புத்தியிலும் மனசாட்சியிலும் அசுத்தமாக இருக்கிறவர்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்லி என்ன பண்றாங்க? அறிக்கை பண்றாங்க. நான் பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, நான் முட்டு போட்டு ஜெபம் பண்ணினேன்னா எலியா என்னையா? எலியா எல்லாம் என் பக்கத்தில் நிற்க முடியுமா? இயேசு என்ன? இயேசு அவருக்கும் ஒரு படி மேலன்னா. வானம் திறந்து எலியா அக்னியை தான் இறக்குனான். வானம் திறந்து இயேசு மேலதான் போனாரு. நான் அதுக்கு மேல போற ஆளாக்கும். நான் முட்டு போட்டு ஜெபம் பண்ண எந்த நாமத்தில் போய் ஜெபிக்க போற? யாருக்க நாமத்தில்? நல்லா கவனிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அல்லேலூயா. கிரியை சரியில்லை. அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிற வார்த்தை வேறு, வாழ்க்கையின் முறைமைகள் வேறாயிருக்கிறது. கிரியைகளினால் அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். கரங்களை கொட்டி. நான் அதுக்கு மேல ஆழமா போகல. ஒவ்வொரு வார்த்தைய டைம் இல்லை. நம்முடைய முடிவு எங்க தெரியுமா? எபிரேயர் 12:14 சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. பரிசுத்தத்தில் பூரணம் அடையணும்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்ந்து விருத்தி அடைய வேண்டும். ஆமென். அந்த அறிவின் மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். பரிசுத்த கற்பனையை மீறாம வாழ்ற வாழ்க்கை. அதனாலதான் வெளிப்படுத்தல் 22:11 ஆண்டவர் சொன்னாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் செய்யட்டும். அவனை பார்த்து நீ அவனை போல மாறிடாத. நீ பரிசுத்தம் நீதியும் செய்துகிட்டு இருக்கிறேன்னா அதுல இன்னும் வளர்ந்து பெருக பாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அசுத்தத்தையும் அநீதியும் செய்கிறவனுக்கு நேராக, செய்கிறவளுக்கு நேராக அவளை பார்த்து நீ விழுந்து போயிடாத.
இன்னைக்கு இயேசுவை பார்த்து ஓட வேண்டியவங்க தங்களை சார்ந்தவர்களை பார்த்து ஓடுறது தான் பிரச்சனையே. ஜாக்கிரதை தேவனுடைய பிள்ளையே. இயேசு எப்போ வேணுமென்னாலும் வரலாம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னார் மத்திய 5:8, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது. இருதய சுத்தம் இருக்குமே ஆனால் அசுத்த உலகத்தால் அசுசிப்படுத்தாத, அருவருப்புக்கு தன்னை விலக்கி காத்து கொண்ட இருதய சுத்தம் இருக்கும்னா மட்டும்தான் உனக்கு பரலோகம். ஆமே. மறுபடியும் மறுதடவையும் எத்தனை தடவை வேணுமென்னாலும் சொல்லுவேன், இயேசு என்று சொல்வதனாலே பரலோகம் இல்லை. நீ ஜெபிக்கிறதுக்கு பதில் வருகிறதுனால பரலோகம் அல்ல. இருதயம் சுத்தமாயிருக்குமே ஆனால் தேவனை தரிசிக்கும் பாக்கியம் அடைவாய். அருவருப்பானவர்கள் எங்கே போக மாட்டாங்களா? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளால பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள், வளர்ந்து விருத்தி அடைந்து பெருகுங்கள். அந்த அறிவு இருமாப்பை அல்ல, உங்களுக்குள்ளாய் கிறிஸ்துவின் சிந்தையை பெருக பண்ணட்டும், பரலோக தரிசனத்தை பெருக பண்ணட்டும், தேவனுக்குரியவர்களாய் உங்களை மாற்றட்டும். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. மாரநாதா, சீக்கிரம் வாரும் என்று சொல்லுகிறவர்களாய் மட்டுமல்ல, அவருடைய வருகையிலே நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது. இயேசு எனக்கு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. அவருடைய கிருபையினாலே என்னை ரட்சித்து அவருடைய சரீரமாகிய சபையிலே என்னை இணைச்சிருக்கிறாரு. அதற்கு நான் ஆமே பங்குள்ளவனும் பாத்திரம் உள்ளவனுமாய் இருக்கணுங்கிற கூட அந்த வாழ்க்கையை, பரிசுத்த கற்பனையை, ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை மீறி தேவனுடைய பிள்ளை நான், அவரால் பிறந்தவள் என்கிற ஸ்தானத்தை இழந்து நித்திய நரகாக்கினையின் பிள்ளையாய் மாறாதபடிக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 மட்டும் வாசிச்சு முடியுங்க. கடைசியா, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்கள், உலக அருவருப்புக்குள்ளாய் மறுபடியும் சிக்கி கொண்டவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற ஆமே நரகமாகிய கடலில் பங்கடைவார்கள். நீ எங்கே இருக்க போற? இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு அவருடைய இன்ப சத்தம் துணித்திருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு முன்னால் தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.